Hi students, வணக்கம் and welcome to our channel. So இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போறோம் நம்ம. நம்மளோட யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவர்கள் இன்னைக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லைவ் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லைவ் வெபினார்ல டிஸ்கஸ் பண்ண இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்ன ரிலேட்டட் டு ஆர் சப்ஜெக்ட் என்னன்றதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து இப்போ முக்கியமாக வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து நிறைய குவரிஸ் வந்து அவங்க கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான நம்மளுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து இந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 10th-க்கும் 12th-க்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பிப்ரவரி வரைக்குமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சது அவர்கிட்ட இருந்து. ஸோ தேர் வுட் பி நோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இன் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி வரைக்குமே நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தென் சரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் பற்றி தென் எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்ததுக்கு வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ஸ் ஆஃப்டர் பிப்ரவரி சுச்சுவேஷன் நார்மலாக இருக்குது நமக்கு ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னா தென் மேபி வந்து ஆஃப்டர் பிப்ரவரி நம்ம வந்து போர்டு எக்ஸாம்ஸ் வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மேபி ஆஃப்டர் பிப்ரவரி போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இஃப் சுச்சுவேஷன் இஸ் ஃபேவரபிள். தென் அதே மாதிரி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் போர்டு எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு சில டீச்சர்ஸு. ஸோ அதுக்கு வந்து அவரோட ஆன்சர் என்னவா இருந்தது அப்படின்னா போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா 10th-ம் சரி 12th-ம் சரி இது ரொம்ப பேசிக் அப்படின்றதுனால இதை பேஸ் பண்ணி தான் மற்ற கோர்சஸ் இருக்குது. இப்போ 12th முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னால நம்மளுக்கு தெரியும் இப்போ நீட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இல்லை மேற்கொண்டு எந்த ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 10th-ம் 12th-ம் ரொம்ப பேசிக் அப்படின்றதுனால இந்த வருஷம் இந்த இயர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமிக் இயரில் படிக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால போர்டு எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்றதையும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ போர்டு எக்ஸாம்ஸ் cannot be cancelled. தென் அடுத்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இந்த வருஷம் போர்டு எக்ஸாம் வந்து 10th-க்கும் 12th-க்கும் வந்து சிபிஎஸ்சியில் வந்து ஆன்லைனில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக்லாம் ஆன்லைனில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து ரொம்ப தெளிவான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைன் மோடில் தான் இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் தான் நிறைய இருக்குது. ஸோ ரூரல் ஏரியாஸில் வந்து நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் நாட் பாசிபிள் இன் தி ரூரல் ஏரியாஸ். ஸோ அதனால் ஆஃப்லைன் மோடில் தான் இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து எந்த பேட்டர்னில் நடக்கும், ஃபுல் சிலபஸும் படிக்கிற மாதிரி இருக்குமா, ஸோ இல்லை வந்து ரெடியூஸ்டு சிலபஸா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு வந்து இட் ஷுட் பி ரெடியூஸ்டு சிலபஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ் வில் பி கண்டக்டட் ஆன் அ ரெடியூஸ்டு சிலபஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 30% ரெடியூஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ரெடியூஸ்டான சிலபஸ்ல இருந்து மட்டும்தான் வந்து கொஷின்ஸ் கேட்கப்படும் அப்படின்றத நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் வந்து இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த லைவ் செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஸோ எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைன் மோடில் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எது எப்படி நடந்தாலும் ஸோ நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதே ஃபுல் மோட்டோவில் படிங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் வந்து லாஸ்ட் இயர் நீட்டுக்கு வந்து இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்னு தள்ளி தள்ளி போச்சு. ஸோ அதையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு படித்தாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வைக்கிறதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாட்டுட்டு உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதம் நடக்கல அடுத்த மாதம் நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு 1 month டைம் கிடைக்க போகுது. ஸோ இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்தது நிறைய கொஷின் கேட்குறீங்க. நீட் வந்து இப்போ 2021 வந்து எப்போ நடக்கும், ஜூனில் நடக்குமா ஜூலையில் நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ மே வரைக்குமே வந்து நம்மளுக்கு ஜேஇ மெயின் நடக்கிறதுனால ஸோ மேக்கு அப்புறமா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஜூனில் நடக்கிறதுக்கோ இல்லை ஜூலையில் நடக்கிறதுக்கோ. அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் ஜூனில் நடந்ததுன்னா நல்லது, ஜூலையில் போச்சுன்னா இன்னும் நல்லது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மந்த் தள்ள தள்ள உங்களுக்கு நிறைய நாள் கிடைக்குது இல்லை. ஸோ அந்த நாள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேகரித்து நல்லா படிக்க ஆரம்பிங்க. அதுதான் தேவை. ஒரு நாள் தள்ளி போகுது அப்படின்னா கூட அதில் ஒரு நாளில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம், ரிவிஷன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். ஸோ அதனால் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் 2021 நடக்கிறதுக்கு ஜூனோ இல்லை ஜூலையோ போகலாம். அஃபிஷியலான அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்மாக நம்மளோட சேனலில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அது வரைக்கும் கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி சிலபஸ் கம்மி பண்ணாலும் சரி சிலபஸ் கம்மி பண்ணலனாலும் சரி நீங்கள் படிக்க வேண்டியது
நீட்டுக்கு ஃபுல் புக்கு என்சிஆர்டி, தென் ரெஃபரன்ஸ் புக்கு. ஸோ நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறவங்களா இருந்தால் கோச்சிங் கொடுக்குற கோச்சிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம், மினிமமாக 10 மணி நேரம், தென் மேக்ஸிமமாக உங்களால் 12 மணி நேரம் படிக்க முடியும் நீட்டுக்காக அப்படின்னாக்கா உட்காந்து படிங்க, சரிங்களா? இருக்கிற 5 months ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.